ஹலோ காய்ஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 8 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ண போறேன். 200 ருபீஸ்க்கு வர்த்துள்ள ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற கிளிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம். அதுவும் கிவ் அவேவா. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கிவ் அவேவை வின் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கிவ்அவே சம்பந்தமா உங்ககிட்ட நான் எந்தவித பணமும் கேட்க மாட்டேன். ஸோ அலர்ட்டா இருங்க. சரி, வாங்க வீடியோல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஆளை கண்டுபிடிச்சிடுறாரு. அதாவது அவங்க அம்மாவோட இடத்துல வந்துட்டு புதைச்சாங்கல்ல, அவங்க யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரை நேரடியா சந்திச்சு, இங்க பாரு, அந்த இடத்துல நீ அப்படி என்ன வச்சா இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அவர் வந்து சொல்றாரு, சார் சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் வைக்கல சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை. நீ உண்மையை சொல்லல அப்படின்னா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. சொல்லுடா அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, சார், அந்த சிவனாண்டியும் முத்துவும் என்கிட்ட பை நிறைய தங்கத்தை கொண்டாந்து கொடுத்து புதைக்க சொன்னாங்க. அந்த தங்கத்து மேல ஆசைப்பட்டு அது எதுக்கு புதைக்கணும், நம்மளும் கொஞ்சம் எடுத்துப்போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் சார். அதுல இருந்து தான் கொஞ்சம் தவறி கீழே விழுந்திருக்கு சார். அப்ப ஹீரோ சொல்றாரு, பாத்தியா, இப்ப உண்மையை சொல்லுற, இப்பவே இத அதிகாரிங்க கிட்ட வந்து சொல்லணும். அவரு சொல்றாரு, சரிங்க சார், நான் இப்பவே அதிகாரிங்க கிட்ட வந்து சொல்றேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அதோட இன்னொரு விஷயம், இதுக்கு பின்னாடி அந்த சந்திராவும் இருக்கிறாங்க அப்படின்னு நீ சொல்லணும். அவர் கேக்குறாரு, சரிங்க சார், அந்த சிவனாண்டியோட மனைவி தானே சார், அவங்களும் தான் சார் இந்த பைய கொண்டாந்து ஒளிச்சு வைக்க சொன்னாங்க. அவங்க சொன்னதை தான் சார் நான் கேட்டு இப்படி எல்லாம் பண்ணேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் சொன்னதை இப்ப செய்ய அப்படின்னு. உடனே அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைய வந்துட்டு எடுத்துக்கிட்டு நேரா அதிகாரிங்களை வந்து பாக்குறாங்க. அதிகாரிங்க நேரா ஹீரோவை பார்த்து, சார், யாரு சாரு, நீங்க தானே சார் கார்த்திக் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா சார், எங்க வீட்டுல நகை காணாம போயிட்டு அப்படின்ட்டு அத்தைய வந்து கைது பண்ண வந்தீங்க. ஆனா என் மனைவி வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு அவங்க சரண்டர் ஆனாங்கல்ல, அந்த குடும்பத்துல உள்ள ஆளுதான். சோ அந்த நகை இந்த இருக்கு சார், 2 பையிலையும். அதை எடுத்தது இவன் தான். இதை கேட்டதும் அதிகாரிங்க நேரா அந்த ஆளை பார்த்து, யோ, நீ தான் எடுத்தியா அப்படின்னு சொல்ல, அவரு அதிகாரிங்களோட காலில் டக்குன்னு விழுந்து, சார் சார், நான் எடுக்கல சார், அந்த நகையை எடுத்தது யாரு அப்படின்னு எனக்கு தெரியும் சார். அவங்க கொடுத்தாங்க, கொண்டு போய் அபிராமி மேடத்தோட சிலைக்கு கீழே வச்சு புதைக்க சொன்னாங்க. அதே மாதிரி நான் கொண்டாந்து புதைச்சேன் சார். எனக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை சார். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நாங்க அதிகாரிங்க கிட்ட வந்து சொல்றோம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவரை அழைச்சிக்கிட்டு நேரா அதிகாரிங்களை வந்து பாக்குறாங்க. அதிகாரிங்க ஹீரோவை பார்த்து, சார், என்ன சார், மறுபடியும் வந்திருக்கீங்களா உங்க ஒய்ஃபை பாக்குறதுக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார், நான் சரியான ஆதாரத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். காணாம போனுச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த நகை இப்போ எங்க கையில தான் இருக்கு, இங்க பாருங்க அப்படின்ட்டு நகையை கொடுக்குறாங்க. அவரு அந்த நகையை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதிகாரிங்க கேக்குறாங்க, சார், காணாம போனது எப்படி சார் உங்க கைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, இது எல்லாமே இந்த ஆளு தான் எடுத்தது. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சார் சார், இந்த நகைய நான் எடுக்கல சார், ஒருத்தவங்க எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல புதைக்க சொன்னாங்க, அதை சொல்லிதான் சார் நான் பண்ணேன். அப்ப அதிகாரிங்க கேக்குறாங்க, யாரு உங்களை இப்படி பண்ண சொன்னது? அதிகாரிங்க சொன்னதை கேட்டுட்டு அவரு சொல்றாரு, சார், சந்திரா, சிவனாண்டி, முத்து, அவங்க 3 பேரும் தான் சார் என்ன இப்படி பண்ண சொன்னாங்க. அப்படி நான் பண்ணலைன்னா என்னை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. வேற வழி இல்லாம தான் அவங்க சொன்னதை நான் செஞ்சேன் சார். என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க சார். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை சார். அவங்க சொன்னதை தான் சார் செஞ்சேன் அப்படின்னு. அதிகாரிங்க சொல்றாங்க, சரி, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை பார்த்து, சார், இது மாதிரி யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களோட ஆதாரம் கிடைச்சிருச்சு. ஸோ உங்க மனைவி வேலை எந்த வித தப்பும் இல்லை, அவங்கள ரிலீஸ் பண்ணலாம். நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த சந்திராவோட வீட்டுக்கு போகணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சந்திரா வேற யாரும் இல்லை சார், எங்க அத்தையோட தங்கச்சி தான். எங்க அத்தைக்கே அவங்க அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்றாங்க. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க சார், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நேரா அந்த நம்ம ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, எப்படியோ ரொம்ப பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சாச்சு சித்தி, இன்னைக்குதான் இந்த வீட்டுல இருக்க போற கடைசி நாள் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, ரொம்ப நாளா நம்ம ரொம்ப
கண்டிச்சுக்கிட்டே இருந்தோம். பட் அவங்க கொஞ்சம் கூட கேக்குற மாதிரியே இல்ல. இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாங்க, இப்பயாவது சித்தி வந்து புரிஞ்சு நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. அதிகாரிங்க வரதை பார்த்துட்டு ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த நகை காணாம போயிட்டு அப்படிங்கிறதுக்காக நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ட்டு. அதிகாரிங்க வந்துட்டு ஈஸ்வரிய பார்க்க, ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, பாத்தியாடா, உன்னால எத்தனை தடவை இந்த வீட்டுக்குள்ள அதிகாரிங்க வராங்க அப்படின்னு ஊர் மக்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அதிகாரிங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அப்போ பக்கத்துல இருக்கிறவரை பார்த்துட்டு நம்ம வில்லி ஷாக் ஆகுறாங்க. ஆகா, இவன் கிட்ட தானே அந்த நகையை கொடுத்து கொண்டு போய் புதைக்க சொன்னோம். ஒருவேளை இவன் அந்த டிரைவர் பையன்கிட்ட மாட்டிக்கிட்டானோ, கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆகா, நம்ம இப்ப என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப அதிகாரிங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், அந்த நகை காணாம போனதுக்கு சம்பந்தமா உள்ளவங்க உங்க வீட்டுல இருக்காங்க. அவங்கள கைது பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சார் அதான் எனக்கு தெரியுமே சார், அந்த டிரைவர் பையன் தான் காரணம், அவனை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இல்ல மேடம், இதுக்கு காரணம் உங்க தங்கச்சி. அவங்க தான் இந்த ஆளுகிட்ட நகை எடுக்க சொல்லியிருக்காங்க. இவரே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஏன் தங்கச்சி அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் தங்கச்சி எதுக்காக அந்த நகை எடுக்கணும்? இங்க பாருங்க, இது எல்லாமே இந்த டிரைவர் பையலோட வேலை. அவன் தான் இவனை அப்படி போய் சொல்லியிருப்பான். நீங்க எல்லாரும் தேவையில்லாம ஏன் தங்கச்சி மேல இப்படி ஒரு பழி போடாதீங்க, அவ ரொம்ப நல்லவ அப்படின்னு. அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க தங்கச்சி இவனுக்கு காசு கொடுத்து இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அவரை நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஆமா மேடம், உங்க தங்கச்சி தான் இது மாதிரி 2 பையில நகையை கொடுத்து அந்த அபிராமியோட நினைவு இல்லத்துக்கு போயிட்டு இத புதைக்க சொன்னாங்க. நான் கொண்டு போய் புதைச்சேன். ஆனா இவரு கண்டுபிடிச்சிட்டாரு. இங்க பாருங்க மேடம், நீங்க காசு கொடுத்து செய்ய சொன்னதுனாலதான் நான் அப்படி பண்ணேன். இங்க பாருங்க மேடம், உங்களை நம்பிதான் நான் இவ்வளவு பெரிய காரியத்துல இறங்கினேன். என்னை வேற எதுவும் பெரிய பிரச்சனையெல்லாம் சிக்க வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நான் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டா என் பிள்ளைங்களை பாத்துக்கிறது யாரு? நீங்க சொன்னதுனாலதான் நான் அப்படி செஞ்சேன். தயவு செஞ்சு உண்மையை ஒத்துக்கிட்டு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. அதுக்கு வில்லே நேரா அவனை பார்த்து, டேய், நீ யாருன்னே எனக்கு தெரியாது, எதுக்கு நீ தேவையில்லாம ஏன் மேல பழி போடுற அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, என்ன மேடம் இப்படி பேசுறீங்க அப்படின்னு. நேரா அதிகாரிங்களை பார்த்து, சார் என்கிட்ட போன் இருக்குதா சார், அந்த போன்ல இவங்க கடைசியா பேசின எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கும். இங்க பாருங்க சார், நான் நிறைய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வகையில நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நான் போன்ல ரெக்கார்ட் போட்டிருக்கேன். நீங்க அதை கேட்டுக்க சார் அப்படின்னு சொன்னதோட உடனே அதிகாரிங்க எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அதுல வில்லி பேசி இருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. அந்த நகையை கொண்டு போய் அபிராமியோட இடத்துல புதைச்சி வைங்க அப்படின்னு சொன்ன ரெக்கார்டு எல்லாமே இருக்கு. இதையெல்லாம் பார்த்ததும் அதிகாரிங்க வில்லிய பார்த்து, இப்போ இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொன்னதும் வில்லி செம ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, பாத்தீங்களாத்த, என் மேல தப்பு அப்படின்னு சொன்னீங்க, நான் தான் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ உங்க தங்கச்சி என்ன காரியம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை கேட்டதும் ஈஸ்வரி செம்ம ஷாக்ல நிக்கிறாங்க. தங்கச்சி நேரா ஈஸ்வரிய பார்த்து, அக்கா, இவங்க சொல்றது எதையுமே நம்பாதக்கா, நான் உன்னோட தங்கச்சி, என்னைக்குமே நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேங்க்கா, எனக்கு நீ ரொம்ப முக்கியம். இவங்க எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக என்னை தயவு செஞ்சு நீ தப்பா நினைச்சிடாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சியை பார்த்து, இங்க பாரு, நான் அதிகாரிங்க கிட்ட கேக்குறேன் இரு அப்படின்னு அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க சார், வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா, என் தங்கச்சி தான் அப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றாரு, இங்க பாருங்க சார், இதை விட ஆதாரம் என்ன வேணும் அப்படின்ட்டு அந்த ஆடியோ ரெக்கார்டரை காமிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்ததும் ஈஸ்வரி அவங்க தங்கச்சிய பார்த்து, அப்ப நீ தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியா? ஏண்டி எனக்கு எதிரா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன், கடைசியில நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏண்டி நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுறாங்க. இதை கேட்டதும் வில்லி வந்துட்டு டக்குன்னு அவங்க அக்காவோட காலில் விழுகுறாங்க. இதுதான் அவங்களோட பெரிய நாடகமே.
காலில் விழுந்து, அக்கா அக்கா நான் பண்ணது எல்லாமே ரொம்ப தப்புதான்க்கா, நான் ஒத்துக்கிறேன், தயவு செஞ்சு உன் தங்கச்சியை கண்டிச்சிடாதக்கா, நான் என்னைக்குமே வந்துட்டு நான் அப்படி பண்ணவே மாட்டேன்க்கா, இது எல்லாமே அந்த டிரைவர் பையலோட சதிக்கா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இதுக்கு மேலேயும் உங்க தங்கச்சிய நம்பி நீங்க ஏமாந்துகிட்டு இருக்க போறீங்களா? அதிகாரிங்க கிட்ட சரியான ஆதாரம் கிடைச்சிருச்சு. சோ அதிகாரிங்க உங்க தங்கச்சிய பிடிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க என்னதான் உங்க தங்கச்சி அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னாலும் அதிகாரிங்க உங்க தங்கச்சிய கைது பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்கள விடுங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க வில்லி. அப்ப ஈஸ்வரியிட்ட, அக்கா அக்கா என்னை காப்பாத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்ச. ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நான் உன் மேல அதீத நம்பிக்கையில இருந்தேன், ஆனா நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இங்க பாரு சந்திரா, என்னை விற்று அப்படின்னு சொன்னதும் சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அதிகாரிங்க நேரா சந்திராவை பார்த்து, நீங்க நகை எடுத்ததுக்காக உங்களை நாங்க கைது பண்றோம் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து பிடிச்சிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு ஊர் மக்கள் ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, உங்க வீட்டுல இவ்வளவு பெரிய சதி நடந்திருக்கு, ஆனா எங்களுக்கு எதுவுமே தெரியாம நாங்க வந்துட்டு உங்க மேல பழிய போட்டுட்டோம். இந்த ஊருக்காகவும் எங்களுக்காகவும் நீங்க நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க, அது எல்லாத்தையுமே நாங்க மறந்துட்டு உங்க மேல அவ்வளவு பெரிய பழி போட்டுட்டோம். அப்படி பழி போட்டதுக்கு உங்ககிட்ட நாங்க எல்லாருமே சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நீங்க இந்த ஊரு தலைவியானதுக்கு நாங்க எல்லாருமே புண்ணியம் பண்ணிருக்கணும், ஆனா அதை நாங்க பெரிய விஷயமா எடுத்துக்காம உங்க மேல அப்படி ஒரு பழி போட்டுட்டோம், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கு மேலேயும் நான் தலைவர் பதவியில இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல, நான் தலைவி பதவியை விட்டு விலகிடுறேன். இதுக்கு மேலேயும் நீங்க வந்துட்டு என் மேல சந்தேகப்பட்டு அடுத்தடுத்த பிரச்சனைகளை என்னால சமாளிக்க முடியாது. சோ நான் இந்த பதவியை விட்டு விலகிடுறேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஊர் தலைவர்கள். ஈஸ்வரி அம்மா, என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க தான் இந்த ஊரு தலைவியா இருந்தா நல்லா இருக்கும், தயவு செஞ்சு இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, நீங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் ஊர் தலைவர்கள் ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, ஊர் மக்கள் ஏதோ கண்ணால பார்த்ததையும் காதல கேட்டதையும் வச்சு உன் மேல அப்படி ஒரு பழி போட்டுட்டாங்க, அதுக்காக அவங்கள அப்படியே ஒதுக்கி வைக்க முடியாது இல்லையா? ஒன்ன மாதிரி தலைவி அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஈஸ்வரி, தயவு செஞ்சு தப்பான முடிவெடுக்காம அவங்க எல்லாருக்கும் நீ தலைவியா இருக்கேன் அப்படின்னு சொல்லு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னால முடியாது, கொஞ்ச நேரத்துல எங்க அம்மாவையெல்லாம் இழுத்து பேசிட்டாங்கல்ல, அப்படி இருக்கையில என்னால எப்படி அந்த ஊருக்கு மறுபடியும் தலைவி ஆக முடியும்? கண்டிப்பா என்னோட முடிவை நான் மாத்திக்கவே மாட்டேன். இனிமே அந்த ஊருக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இனிமே இந்த ஊர் மக்களை பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோவமா பேசுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பை பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன கிளிப்ஸ் பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.